ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்ட்ரோடக்ஷன் டு HTML அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஓகே, வை HTML? நான் எதுக்காக HTML படிக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரீசன், நான் ஒரு யுனிக்காக ஒரு நல்ல ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணோம் அப்படிங்கிற ஆசை இருந்தால் அந்த வெப்சைட் டிசைனிங்க்கு இந்த HTML நாலேஜ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட், இட் இஸ் ஈஸி டு லேர்ன். ரொம்ப ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். நம்மளுடைய வெப் டிசைனிங் கெரியரை டெவலப் பண்ணுறக்கு இந்த HTML நாலேஜ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நமக்கு HTML தெரிஞ்சிருந்தா ஜாவாஸ்கிரிப்ட், CSS இந்த மாதிரி மற்ற லாங்குவேஜஸையும் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த HTML கற்றுக்கணுன்னா ஏதாவது ரிக்குவயர்மெண்ட் இருக்கா? நான் ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ரெண்டு விஷயம்தான் நமக்கு தேவை. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெக்ஸ்ட் எடிட்டர். ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர், நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் இருந்தால் போதும். எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய ப்ரோக்ராமை இந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் தான் நம்ம எழுதுவோம். நெக்ஸ்ட்டு வெப் ப்ரௌசர். நான் எழுதின ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வெப் ப்ரௌசர் கண்டிப்பாக, இந்த ரெண்டும் எல்லாருடைய சிஸ்டத்துலேயும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்மளால் ஈஸியாக HTML லேர்ன் பண்ணலாம். ஓகே, வாட் இஸ் HTML? அப்போ இந்த HTMLங்கிறது என்ன அப்படின்னா, HTMLங்கிறது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு எக்ஸ்பேன்ஷன் சொல்கிறோம். எப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறக்கு லாங்குவேஜ் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இன்டர்நெட்டில் ஒரு கிளைண்ட்டும் ஒரு சர்வர் சிஸ்டமும் கிளைண்ட் சிஸ்டமும் கம்யூனிகேட் பண்ணுறக்கு இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லை, இட் இஸ் அ ஸ்பெஷல் மார்க்அப் லாங்குவேஜ். ஏன் அப்படின்னா நான் என்னுடைய ப்ரோக்ராமை ப்ரௌசரில் ரன் பண்ணும்போது ஈஸியாக அந்த ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இந்த HTML யூஸ் பண்ணி ஸ்டாட்டிக் வெப் பேஜஸ் க்ரியேட் பண்ணலாம். நம்ம தனித்தனியாக வெப் பேஜஸ் க்ரியேட் பண்ணி அதை நம்ம கம்பைன் பண்ணும்போது ஏதாவது இன்னொரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸையும் சேர்த்து கம்பைன் பண்ணி ஒரு வெப்சைட்டையே நம்மளால் டெவலப் பண்ண முடியும். அண்ட் இது ஒரு டேக் பேஸ்டு லாங்குவேஜ். அதாவது HTML கோடிங்ஸ் எல்லாமே நம்ம டேக்ஸ்குள்ளே தான் எழுதுவோம். ஓகே, இதை க்ரியேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா டிம் பெர்னர்ஸ்-லீ அப்படிங்கிறவர் க்ரியேட் பண்ணார். இந்த HTML நம்ம ஜாவாஸ்கிரிப்ட், CSS இந்த மாதிரி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் கூட நம்ம கம்பைண்டாக யூஸ் பண்ணி ஒரு இன்டராக்டிவ் வெப் சைட் அண்ட் வெப் பேஜஸ் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இந்த HTML உடைய ஒர்க் என்ன, இந்த லாங்குவேஜுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ப்ரௌசருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. நான் க்ரியேட் பண்ணுற வெப் பேஜில் டெக்ஸ்ட் எங்கே வரணும், இமேஜஸ் எந்த இடத்துல வரணும், அனிமேஷன்ஸ் என்ன வரணும், அந்த டெக்ஸ்ட்டு எந்த டிசைனில் வரணும், என்ன கலரில் வரணும், என் பேஜில் என்னென்ன பிக்சர்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஓவரால் அப்பியரன்ஸ், என்னோட வெப்பேஜோட ஓவரால் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த HTML தான் ப்ரௌசருக்கு டினோட் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லை, இதை இன்னும் என்ன பண்ணுதுன்னா என்னுடைய வெப்பேஜை ரொம்ப இன்டராக்டிவாக மாற்றுது த்ரூ ஹைப்பர்லிங்க்ஸ் மூலமாக இன்டராக்டிவ் வெப் பேஜஸ் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுது. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் HTMLனா என்ன, ஏன் நம்ம HTML படிக்கணும், HTML படிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.